ஈரானின் ஹோர்முஸில் சிக்கிய 14 இந்திய கப்பல்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள ஈரான் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் ஹோர்முஸ் நீரிணை இப்போதைக்கு திறக்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் ஹோர்முஸில் சிக்கியுள்ள 14 கப்பல்களை மீட்பதற்கு மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதுகுறித்து வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்வால் கூறுகையில், ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள இந்திய கப்பல்களின் பாதுகாப்பு குறித்து ஈரான் அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்பில் இருந்து வருகிறோம். நமது கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஈரானுடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். மேலும் தற்போது ஈரானில் இந்திய குடிமக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பும் நமக்கு மிக முக்கியம் என்றார். ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கொடியுடன் 3 பெரிய எண்ணெய் கப்பல்கள், ஒரு பெரிய LPG கப்பல் உள்ளிட்ட 14 இந்திய கப்பல்கள் சிக்கி தவித்து வருகின்றன. இவற்றை அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்ற மத்திய அரசு முயற்சிகள் எடுத்துள்ளது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி இந்திய கொடியுடன் ஹோர்முஸை கடந்த 2 கப்பல்கள் மீது ஈரானிய கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியது. இதற்கு இந்தியா கடுமையாக கண்டனம் தெரிவித்ததை அடுத்து அரசு மற்றும் ராணுவம் இடையிலான தகவல் தொடர்பு இடைவெளி காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஈரான் விளக்கம் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.